இது மகிமை நேரம். அன்பானவர்களே, மகிமையின் டிவி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு பிரியம் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். உபத்திரவங்களை பொறுமையாய் சகிப்பது ஆண்டவருக்கு பிரியமாம். 1 பேதுரு 2:19 சொல்லுகிறது, தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாக பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உபத்திரவங்கள், பாடுகள், இவற்றுக்கு ஆண்டவரே நமக்கு முன்மாதிரி. நாம் இயேசுவுக்காக துன்பப்படுவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சிலாக்கியம். நாம் தவறு செய்து துன்பப்பட்டோமானால், நாம் வருந்த வேண்டுமானால், கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்றால், இந்த உபத்திரவம் நம்மை பங்கப்படுத்த அல்ல, அது நம்மை பக்குவப்படுத்த. இந்த உபத்திரவம் நம்மை பங்கப்படுத்த அல்ல, அது நம்மை பக்குவப்படுத்த. இதை நினைத்து நாம் கலங்க வேண்டாம், மாறாக சந்தோஷப்பட வேண்டும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது போல நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டு அதிக கனத்தை பெறுகிறதா இருக்கும். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எப்படியெல்லாம் நாம் பாடுகளை சகிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதபடிக்கு அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதனால, அவருடைய வசனங்களையும் அவருடைய கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நம்ம அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கும் போது நமக்கு வருகிற பாடுகள், நமக்கு வருகிற நிந்தைகள், நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு சாத்தான் மூலமாக கொண்டு வரப்படுகிற அவமானங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாய் சகிக்கும்போது ஆண்டவர் நமக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் நான் உடன் பங்காளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் இவ்வாறு சொல்லுகிறார், நான் அதற்கு உடன் பங்காளி என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற உபத்திரவம், அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அதை நம் பொறுமையோடு சகிக்கும்போது, பொறுமையின் நிமித்தம் வருகிற பாடுகள், இவற்றுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரோமர் நிருபத்திலே ரோமர் 12:12 நாம் பார்க்கிறோம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். பொதுவாக உலக பிரகாரமாக பாடுகள் வரும்போது புலம்பி தள்ளிவிடுகிறோம், அழுது கண்ணீர் வடிக்கிறோம், அழுது புரண்டு விடுகிறோம். யாரிடமாவது இதற்கு தீர்வு உண்டா என்று ஓடி அலைகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் எது அவருக்கு பிரியமாய் இருக்குமாம்? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் சொல்லும்போது அவர் அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:6 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி. அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு, அதோடு மட்டும் இல்லை, எப்போது அப்படிப்பட்ட உபத்திரவத்தில்னா மிகுந்த உபத்திரவத்தில், மிகுந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, அவரை விட்டு விலகாதபடிக்கு, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்தான், இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் நமக்கு வருகிற உபத்திரவத்திலே, பாடுகளிலே நாம் ஆண்டவரை மறந்து விடாதபடி, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி, ஆண்டவரை விட்டு விலகாதபடி, உலக பிரகாரமாக நாம் செல்லாதபடி நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது, பொறுமையோடு அதை சகிக்கும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே சொல்லுகிறார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்,
ஆகிலும் பிதாவே உம்முடைய சித்தம் என்று ஆண்டவரையாகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு அந்த மாதிரியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு இந்த உலகத்தில் வருகிற பாடுகளை நாம் பொறுமையோடு சகித்தால் நாம் ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயமாய் வரும் பாடுகள். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் 4:15 சொல்லுகிறது. ஆம், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, அவருக்கு எல்லா விதங்களிலும் சோதனை இருந்தது. உலக பிரகாரமாக 100% மனிதராக வாழ்ந்தார். அப்படி வாழும்போது அவருக்கு நம்மை போன்று தாகம், நம்மை போன்று பாடுகள், நம்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தது. எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் அவர் எப்படி இருந்தாராம்? பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர். ஆனால் நாம் பாருங்கள், அநியாயமாக நாம் பாவம் செய்து கொண்டு, தவறு செய்து கொண்டு நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் எந்த பாவமும் செய்யவில்லை, நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக வாதிக்கப்பட்டார், நமக்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் நாமோ நம்முடைய தப்பிதத்தினால தண்டனையை அனுபவிக்கிறோம், நம்முடைய தவறுகளினால உபத்திரவங்களை அனுபவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமில்லாத பிரதான ஆசாரியராக இருந்தார். இன்று நான் பார்க்கிறோம், மோசே அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலிருந்து வரும் பொக்கிஷத்திலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினார் என்று பார்க்கிறோம். அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவனுடைய சொந்த சகோதரர்களே அவரை பகைக்கிறாங்க, பொறாமை கொள்கிறாங்க, இஸ்மவேலரோட விற்று போடுறாங்க. அந்த விற்று போட்ட பிறகும் அங்கே போத்திபார் அரண்மனையில் அவருடைய மனைவி மூலமாக பரீட்சை, எல்லா சூழ்நிலையிலையும் அந்த உபத்திரவங்களை, சிறைச்சாலை அனுபவங்களை எல்லாவற்றையும் பொறுமையோடு அவன் சகிக்கும்போது அவனை ஆண்டவர் ஆளுகைக்கு கொண்டு வந்தார். அவனே ராஜாவாக உயர்த்துகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வேதத்திலே முன்மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பாடுபடும் போது பதில் சொல்லாமலும், அவர் வாயில் வஞ்சனை இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையலை, அதே போல் அவர் பயமுறுத்தும் போது நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். ஆம், ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கிக் கொள்ளும்படியாக, அது சோதனையோடு கூட அதற்கு தப்பி போகும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இப்படியாக பெர்க்மான்ஸ் பாடுகிறார், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று. நாம் ஜெபிப்போமா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலமாக ஆண்டவரே வசனங்களை காத்துக்கொள்வதற்காக நீதி செய்து நியாயம் செய்து நியாயமாய் நாங்கள் ஆண்டவரே தண்டனையை பெறும்போது, ஆண்டவரே நீதி செய்து அதன் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தண்டனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது அதை நாங்கள் பொறுமையாய் சகிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, அதுவே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்குறோப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு எது பிரியமாம்? நாங்கள் ஆண்டவரே உபத்திரவங்களை பொறுமையாய் சகிப்பது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் சீக்கிரத்திலேயே நீங்கி போகும். ஆண்டவரே, மகிமையான வாடாத கிரீடத்தை நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கீங்க. அந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த பாடுகளை, இந்த உலகத்தில் உள்ள பாடுகளை ஆண்டவரே பொறுமையோடு சகிக்க, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி, ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி, உடைய விசுவாசத்திலிருந்து நாங்கள் வழுகி போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. விசேஷமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வரும்போது ஆண்டவரே உண்மை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ள, உண்மை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்க ஆண்டவரே அவர்களுக்கு பலன் கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற அருமையான சகோதரர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழலிலும் தகப்பன் நீங்கள் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆளுகை ஆண்டவரே இந்த டெலிவிஷன் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.